ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி முட்டை உடச்சி ஊற்றி நான் குழம்பு வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு நான் க்ளீன் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வதக்கிட்டு அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை போட்டு அதையும் வதக்கிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம அப்படி கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1.5 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இன்னும் 1 ஸ்பூன் வந்து ஜீராத்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இந்த தக்காளி வெங்காயத்தோடு கூட சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கடைசியாக நான் வந்து கொப்பரை தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி இதோடு கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் இன்னொரு கடாயில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நான் 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு ஏற்கனவே நம்ம பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து இதோட கூட சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் இப்போது நான் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இந்த பதத்துக்கு நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொன்றா முட்டையை உடச்சி அப்படியே இதில் ஊற்றிக்கிறேன். தனித்தனியாக ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நான் இதை மிக்ஸ் பண்ண மாட்டேன். மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 5 முட்டை உங்களுக்கு அப்படியே தெரியும், நான் உடச்சி ஊற்றிருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இது வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒவ்வொரு முட்டையாக நான் கரண்டி வச்சு மெதுவாக இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். இது திருப்பி போடுறதுனால மேல் சைடு கொஞ்சம் வேகாமல் இருக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வெந்துடும். ஒரு 3 மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் இதை திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அகெயின் நான் மூடி போட்டு இது வேக வச்சுட்டு 3 மினிட்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்.